எப்பா சர்ச்சுக்கு லேட் ஆயிட்டுப்பா, இன்னைக்கு வர சண்டே, நாங்க சீக்கிரமா போனோம். சரி வெளியே அம்மா அப்பா இருப்பாங்க, சொல்லிட்டு போவோம். எங்க வீட்டுல காய்கறியே இல்லைங்க. நம்ம பையன் வேற இப்ப சர்ச்சுக்கு போவான். அவன் போயிட்டு வர்றதுக்குள்ளே நீங்க காய்கறி ஏதாச்சும் வாங்கிட்டு வாங்க. சரி ஜெயன், நான் போய் வாங்கிட்டு வரேன். பையன் பசியோட வருவான். சரிங்க, போய் வாங்கிட்டு வாங்க. அம்மா நான் சர்ச்சுக்கு போயிட்டு வாங்கம்மா. பாய்மா. எங்க பாத்தீங்களாங்க, நம்ம பையன் இப்பெல்லாம் கோயிலுக்கெல்லாம் போறான். அது ஃபர்ஸ்டே கிளம்பி போயிருதான். ஆமா ஜெயன், நானும் நோட் பண்ணிட்டு தான் இருந்தேன். அந்த சிறுவர் முகாம் எப்ப இருந்தா அப்பமே இருந்தா அவன் நல்லா மாறிட்டான். ஆமாங்க, எப்படியோ நம்ம பையன் திருந்தி நல்ல மனுஷனா வாழ்ந்தா சரிதான். சர்ச்சுக்கு போக போவேன், சர்ச்சுக்கு போக போவேன், நான் ஜெப பண்ணிட்டு ஜாலியா வருவேன். நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடாம வீட்டுல கெடுப்பேன். நான் சொல்லுவேன் வருவான், அவெல்லாம் கண்டிப்பா வருவா. அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. யார் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே இருக்கு, சண்டை போட்டுட்டு வர இருக்காங்க. சரி என்னன்னு போய் பாக்கும். டேய் பிட்டு கிட்டு எதுக்குலாம் சண்டை போடுவீங்க? டேய் அவனே வந்துட்டான்டா, அவன்கிட்டே கேக்குண்டா. இன்னைக்கு சண்டே. இது கூட தெரியாதா? சண்டே சர்ச்சுக்கு தான் போகணும். டேய் இன்னைக்கு நீ நம்பி பெட் எல்லாம் கட்டணும்டா. டேய் இன்னைக்கு புதுசா ஹோட்டல் ஓபன் பண்ணிருக்காங்கடா, அங்க போய் சாப்பிடலாம்டா. இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும்டா, ப்ளீஸ்டா. டேய் எங்க அம்மா அடிப்பாங்கடா, எங்க அம்மாக்கு தெரிஞ்சா நீ அடிப்பாங்க. நீங்க போங்கடா, நான் சர்ச்சு முடிஞ்ச உடனே வாங்க. டேய் கொஞ்சம் யோசிச்சு பாரு. டேய் நல்லா சிக்கனை கழுவி நல்லா மசாலா மிளகாத்தூள் முட்டைய போட்டு பசஞ்சு எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி கொஞ்சம் ஆனியனு கொஞ்சம் லெமனு, எப்படி இருக்கும் தூக்கு, எப்படி இருக்கும். சரி அரை மணி நேரத்துல வந்துடலாம்லா. டே இதெல்லாம் கரெக்டா போயிடலாம்டா, வாங்கடா. ஏ அப்பா எவ்வளவு பெரிய ஹோட்டல். ஆமா நான் சொன்னப்பலா வந்துட்டேன். என்ன ஆர்டர் பண்ணலாம்? சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் சிக்கன் 65 வாங்கவா? அப்பா என்ன அருமையான சாப்பாடு. எப்பா அப்பா சாப்பாடு அருமையான டேஸ்ட் தான். வாங்க சீக்கிரமா ஓடும். எதுக்குடா சீக்கிரமா ஓடணும்? ஏய் நம்ம வரும்போது காசு எடுத்துட்டு வரலடா, உங்களுக்கு சாப்பாடுல காசு இல்ல. சரி இப்ப இந்த கடற்கரை பாட்டுனா நமக்கு ஒண்ணு புடுவாது. வாங்க ஓடுங்க. நான் சர்ச்சுக்கே போயிருப்பேன் அழகாம். டேய் அதெல்லாம் மாட்ட மாட்டோம், ஓடுங்க. சாப்பாடுக்கு காசு கொடுத்துட்டு போங்கடா சின்ன பசங்களா. வாங்கடா உங்க அம்மா அப்பாட்ட சொல்லி உங்க தோலை ஊழிச்சு சொல்லுங்க. எப்போ வழியா எஸ்கேப் ஆயாச்சுப்பா. எப்பா நான் வீட்டுக்கு போகப்பா, எங்க அம்மா அப்பா கண்டுபிடிச்சா நீ தோலை ஒழிச்சுவாங்க. பாய். தம்பி எதுக்குப்பா இவ்ளோ லேட்டு? அம்மா நான் இந்த ப்ரேயர் பண்ணிட்டு வந்தேனா. ஓ ப்ரேயர் பண்ணிட்டு வந்தியாப்பா? சரி நல்ல பையன். போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அம்மா சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், போய் சாப்பிடு. சரிம்மா, நன்றி ஏசப்பா, என்னை காப்பாத்திட்டீங்க. சொல்றேன்பா. டேய் உங்க வீட்டுக்கு ஆகணும். ஐயோ எங்க அம்மா போயிட்டோன்னா கண்டுபிடிச்சிருவாங்களே. எப்ப நில்லு, எங்க அம்மாட்ட காட்டும் போய் சொல்லிட்டு சீக்கிரமா வாங்க. சரி நண்பா, பாய் நண்பா. சரி வீட்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு என்ன பிளான்? சரி வாங்க கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம தலைவர் படம் ஓடுது, ஜாலியா பார்க்கலாம். எப்பா தலைவர் டான்ஸ் பண்ணுங்க. டேய் படம் செம்மையா இருக்குடா, சூப்பர். அடி ஒண்ணு இடி மாதிரிலாம் இருக்கு. டேய் அமைதியா இருந்து, எங்க அம்மா போன் பண்ணுங்க. அம்மா நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட படிச்சுட்டு வந்தேன். இப்போ வந்துடுவேன்.
எம்மா அந்த அம்மா மகனுக்கு வேலையே இல்ல. எப்பா அந்த அம்மானாலே இப்படிதான்ப்பா. சி நீ பாட படத்தாக விட்டு தள்ளு. இப்ப படம் செம்மையா இருந்ததுல. ஆமா உங்களோட ஸ்நாக்ஸ் சாப்பிட போவோம். அண்ணா 2 லேஸ் ஒரு குறுக்கு வேணாம். அண்ணா எனக்கு 2 முறுக்கு பாக்கெட் கொடுங்கண்ணா. அட பாவி நீங்க இதே வேலையா வச்சிருக்கீங்களா? நீங்க இங்கே வந்துட்டீங்களா? உங்களை நான் சும்மாவே விட மாட்டேங்கடா. ஐயோ இவங்க போண்டாங்க, ஓடுங்கடா. எப்பா ஓட முடியலப்பா. நாங்க போக நீ அப்படியாட்டு சப்சுது. ஐயோ நீ எல்லாம் ஓட முடியலையே. நில்லுங்கடா. ஐயோ தூரமாங்க மாமாகமாக இருக்கு. எப்பா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுங்க. எல்லாத்தையும் அவ்வளவுதான் அந்த கடைக்காரனை அடிச்சு விடுவாள். தப்போ செய்யும். நம்ம மாமா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவோம். மாமா நீ காப்பாத்துங்க மாமா. டேய் மருமகனே, என்னாச்சு உனக்கு? மாமா நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் மாமா. அப்படியா மருமகனே? சரி பரவாயில்ல, என்ன தப்புனாலும் மாமா கிட்ட சொல்லு. அதுவா மாமா, ஓ இவ்வளவு நடந்துட்டா மருமகனே? சரி பரவாயில்ல, நீங்க தெரியாம தானே தப்பு பண்ணிருக்க. ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேளு. ஏசப்பா என் பாவத்துல எல்லாம் மன்னிப்பாங்களா மாமா? அதெல்லாம் ஏசப்பா மன்னிப்பாங்க. ஏசப்பா நம்மளோட பாவங்களுக்காக அவங்க உயிரே விட்டவங்க. இந்த சின்ன விஷயத்த மன்னிக்க மாட்டாங்களா என்ன? அப்படியா மாமா? சரி மாமா, நான் இன்னைக்கே மன்னிப்பு கேட்க. நல்லது மருமகனே. சரி மருமகனே, இனிமே தப்பு பண்ணாம நல்லா இருங்க. தப்பு எதுவும் பண்ணக்கூடாது. உங்க ஃப்ரெண்ட்ஸ் தப்பு பண்ணாலும் நீங்க தான் சொல்லணும், இது தப்புடா இன்னும் பண்ணக்கூடாது அப்படின்னு. நல்ல பையனா திருந்தி வாழுங்க, அப்பதான் ஏசப்பாக்கும் பிடிக்கும். சரி மாமா, நான் போயிட்டு வாங்க மாமா. சரி மருமகனே, போயிட்டு வாங்க. இனிமே தப்பு பண்ணாம நல்ல பையனா வாழுங்க. டெய்லி சர்ச்சுக்கு போங்க. அம்மா அப்பா சொல்லு பேச்சு கேட்கணும். எதுவும் பொய் பேசக்கூடாது, திருடக்கூடாது. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட சேரணும். சரியா மருமகனே? சரி மாமா.